த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே அந்த அதிகாரத்தின் மீதான அதீத பசியோட தான் இருப்பாங்க அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என்னதான் கொள்கை அளவுல எதிரியா இருந்தாலும் கூட தங்களுக்கு ஆதாயம் வருது அப்படின்னா உடனடியா பாஜக காரங்க கிட்ட போய் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பல பேர் போய் சேர்றத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். முழுக்க முழுக்க முரண்பாடா இருந்தாலும் கூட அந்த இடத்துல போய் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒட்டிக்குவாங்க. காரணம், அவங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்றது வேணும், அந்த அதிகார மையத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது அவங்க ரொம்ப ரொம்ப வலுவா நம்புவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழிச்சு ஒரு 60 ஆண்டு கால பசி அவங்களுக்கு. இந்த பசியை தீர்த்துக்கிறதுக்கு தாவேக்கா மூலியமா ஒரு விருந்து அப்படின்றத அவங்க முன்னாடி ரெடியா இருக்கு. அதை எப்படியாவது அடிச்சு நவுத்தி பினிஷ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல்வர் சிஎம் அவர்களுக்கு நிகரான இல்லாட்டி தாவேக்கா அரசுக்கு நிகரான ஒரு நிழல் ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படின்றதுக்கான திட்டமிடல்களை டெல்லியில இருந்து ரொம்ப ரொம்ப கச்சிதமா பண்ணியிருக்கிறாங்க. என்னோட சோர்சஸ் மூலியமா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டப்போ எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. முக்கியமா பல ஆணையங்களுடைய அந்த இடங்களை கைப்பற்றுறது, முக்கியமான அதிகார மையங்களை கைப்பற்றுறதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு பிளானா அவங்க எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சுங்க. அந்த கேஸை சொல்லி முடிச்சுட்டு என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த கேஸ் ஒரு சிலை கடத்தல் சம்பந்தமான கேஸ். அதுல தமிழ்நாடு தரப்பு ஆஜர் ஆகியிருக்கணும், வழக்கறிஞர்கள் ஆஜர் ஆகல. நீதிபதிகள் கேட்கிறாங்க, எங்க தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் எங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க ஏற்கனவே லெட்டர் சர்க்குலேட், அதாவது நாங்க இன்னைக்கு ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா ஜட்ஜஸ் கேட்கும் பொழுது, இல்ல தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, அதனால புதிய வழக்கறிஞர்கள் இன்னும் நியமிக்கப்படாம இருக்கிறாங்க, அதனால இப்ப இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அதாவது முந்தைய கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் இதுல ஆஜராகாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஜட்ஜு கேட்கிறாரு, இல்ல ஒரு 10 நீங்க ஆட்சி அமைச்சு இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் ஏன் புது வழக்கறிஞர்கள் போடாம இருக்கிறீங்க? சரி, அது உங்க பிரச்சனை. நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வழக்கம் நான் ஒத்தி வைக்கிறேன், ரொம்ப ஷார்ட் டியூரேஷனுக்கு. அந்த முறை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் நிச்சயமா ஆஜராகி இருக்கணும். அப்படி ஆஜராகலைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசு நியமித்த அரசு வழக்கறிஞர்களையே கூப்பிட்டு நான் விசாரணை நடத்த வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாரு. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு ஆளும் அரசுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் வேற எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு வழக்கறிஞர்களை கூட நியமிக்க முடியாம என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்த போறாங்க அப்படின்றதுதான் அது எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கும். சரி, ஏன் இந்த விஷயத்த சொன்ன அப்படின்னா, இப்போ முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுதா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னும் பல ஆணையங்களுடைய தலைவரோ இல்லாட்டி அதோடைய உறுப்பினர்கள் பொறுப்போ மாற்றப்படாமையோ இல்ல நிரப்பப்படாமையோ இருக்கு. 2வது, முக்கியமான அதிகார மையமா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் குழுவை இன்னும் நியமிக்காம இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏஓஆர்னு சொல்லுவாங்க, அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கேஸ், அவங்க பேர்ல தான் கேஸ் ஃபைல் ஆகும். சீனியர் அட்வொகேட்ஸ் ஆஜராகி வாதங்களை தான் முன்வைப்பாங்க. இப்போ இந்த ஏஓஆர் அப்படின்றவங்க தான் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்படின்னு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குழு இருக்கிறாங்களே, இவங்களுடைய வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து ஹைகோர்ட்ல இருந்து ஒரு நாளைக்கு 100கணக்கான கேஸுகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். இந்த கேஸுகளை ஒவ்வொரு கேஸா, சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு, இல்லாட்டி ஒரு லேபர் கேஸு, இல்லாட்டி ரிட் பெட்டிஷன் சம்பந்தமானது, இப்படின்னு ஏராளமான பிரிவுகளா பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு 7-8 வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கிளர்க்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க தான் தினம்தோறும் அந்த வழக்குகளை இதை இந்த ரொம்ப முக்கியமானது பெட்டிஷனை ரெடி பண்ணி ஃபைல் பண்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சீனியர்கிட்ட போய் என்கேஜ் பண்ணுவாங்க, தேவைப்பட்ட நேர்லயே போய் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் முன்வைப்பாங்க. ஸோ அவங்க தான் தமிழ்நாடு சட்டத்துறையுடைய முதுகெலும்பா பார்க்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் அப்பீல், அதுதான் ஃபைனல் கோர்ட்டா இருக்கு அப்படின்றதுனால இவங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணியிடங்களை இன்னமும் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு இன்னும் நிரப்பாம இருக்கிறாங்க. இது எனக்கு பயங்கர கியூரியஸா இருந்துச்சு. ஏன்னா இது இம்மிடியட்டா ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய வேலையா இதுதான் இருக்கும். உடனே நான் இது என்னதான் அப்படின்னு நம்ம சோர்ஸ் கிட்ட கேட்கும் பொழுதுதான் எனக்கு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது கிடைச்சது. ஏன்னா
இந்த முக்கியமான அதிகார மையம் இருக்குல்ல, இதை எப்படியாவது தங்கள் வசம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி விரும்புறாங்க. அதிலும் குறிப்பா சீனியர் அட்வொகேட்டா இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி இதுக்கு பின்னாடி இருந்து பயங்கரமா ஒர்க் பண்றாரு அப்படின்ற தகவல் கிடைச்சது. என்ன மாதிரினா, இந்த ஏவா இருக்காங்களா அரசு வழக்கறிஞர்கள், இவங்க முழுக்க முழுக்க எல்லாரையுமே வட இந்தியர்களா கொண்டு வந்து உட்கார வச்சணும். அதாவது அவருக்கு தெரிந்தவங்க, அவருடைய ஃபேமுக்கு கீழே ஒர்க் பண்றவங்கள கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிடணும் அப்படின்ற ஒரு திட்டம் அவர்கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல எந்த அளவுக்குன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களை கூட ஏவார கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஏன் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது அப்படியே செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஒரு நாளைக்கே லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகக்கூடியது, ஒரு வருஷத்துக்கு நூத்துக்கணக்கான கோடி ரூபாய் அப்படின்றது இதுக்காக செலவு செய்யப்படும். ஏன்னா ஒரு சீனியர் அட்வொகேட்டை என்கேஜ் பண்றாங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்றது ஒரு வாய்தாவுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஃபீஸா பே பண்ணுவாங்க. அது போக அந்த கட்டுகளை ரெடி பண்றதுக்கு அட்வொகேட் ஃபீஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட பணம் அப்படியே தண்ணி மாதிரி செலவாய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட். அதனாலையும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படியெல்லாம் ரன் ஆகணும் அப்படின்றது, அவங்களுடைய கொள்கை சார்ந்த முடிவுகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய இந்த அட்வொகேட்ஸ் உடைய கையில இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்க தான் பெட்டிஷன் எல்லாம் ஃபைல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இதை முழுக்க முழுக்க தங்கள் வசம் கொண்டு வந்துடணும், அதன் மூலியமா அந்த சட்ட அதிகார மையத்தை தங்கள் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய மிக முக்கியமான திட்டங்கள்ல ஒன்னா இருக்கு. அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது டைரக்டா இப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும், பயங்கர கான்ட்ரவர்சி ஆகுமா? அதுக்காக அவங்க ஒரு கிளவரான ஒரு மூவியும் ரெடி பண்ணாங்க. என்னதுன்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதுக்கு பெண்களுடைய வாக்குகள் தான் அதிகம், அதனால சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கறிஞர்கள் முழுக்க முழுக்க பெண்களா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு டூல் கிட்ட ரெடி பண்ணி ப்ரொபகண்டா மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இது ஒரு மாதிரி பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா டெல்லியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் அவ்வளோ எஃபிஷியன்டான அட்வொகேட்ஸ், எஃபிஷியன்டான லாயர்ஸ். எனக்கு பர்சனலாவே நிறைய பேரை தெரியும். இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்ட போராட்டங்கள்ல பல இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கறிஞர்களுடைய பங்கு அப்படின்றது அளப்பரியது. ஒரு பெரிய ஒரு டீமா இருக்கிறாங்க. வெறும் சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் இல்லாம சென்னை ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட இதுக்கு அவங்களுடைய அதிருப்தி அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இது என்னது, இது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி உணர்வோட வேலை இருக்கும்? ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருக்குமே சட்டத்துல நிபுணர்கள் கிடையாதா, எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வெளிப்படையா சிட்டிங்ல இருக்கக்கூடிய ஜட்ஜுகளுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் உட்பட பல உறவினர்கள் டைரக்டா இதை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு தெரியல. பட் ஆனா இப்படியான ஒரு திட்டம் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. சரி, ஒரு விஷயம். ரெண்டாவது, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஆணையங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன் திட்ட ஆணையத்தை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான திட்டமா காங்கிரஸ் கட்சி இருக்கு. யார் பண்றாங்க அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் இதை முன்னின்று நடத்துறாரு அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. ஏற்கனவே ராஜ்யசபா காலியாகக்கூடிய சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த அந்த ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி தரப்பு பயங்கர ஒரு அழுத்தம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூடவே இந்த பிளானிங் கமிஷனும் எங்களுக்கு தரப்படணும் அப்படின்ற ஒரே விஷயத்த அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றதன் மூலியமா தான் தமிழ்நாட்டுல என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படணும் அப்படின்றத இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இதுவும் பல்லாயிரம் கோடி ரூபாய் புரளக்கூடிய ஒரு மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் இவங்களை தாண்டி போகாது, இவங்களுக்கு தெரியாம அது நடக்கவே நடக்காது. இது ஒரு மிக முக்கியமான அதிகார மையம். கொள்கை ரீதியிலாவும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் வகையிலும் சரி, இது மிக மிக முக்கியமான ஒரு அதிகார மையமா இருக்கு. இதை எப்படியாவது தங்கள் வசம் கொண்டு வந்துடணும் அப்படின்றத ரொம்ப கீனா அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு சிஎம் டெல்லிக்கு வந்தப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சுத்தி பேனர் அடிச்சு ஒட்டியிருந்தார்களா? அதெல்லாம் எதுக்கு? சும்மா என்ன வரவேற்கிறக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான திட்டங்கள் அப்படின்றது தான் ஏராளமா இருக்கு. விஜய் அவர்கள் இங்க வந்தப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோட குழுவில் இருக்கக்கூடியவங்க சிலர் சந்திச்சதாகவும் சொல்லப்படுது. பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ச்சியா அந்த அழுத்தம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்த லாபியையும் காங்கிரஸ் தங்கள் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவான ஒரு காய் நகர்த்தல்களை பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட இந்த ஒரு நாள்ல என்னால இந்த அளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன்ஸா கேதர் பண்ண முடிஞ்சது. இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு காங்கிரஸ் உள்நுழைய பாக்குறாங்க அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்க தான் போறோம்.
ஒட்டு மொத்தத்துல முதல்வர் விஜயா இருப்பாரு, ஆனா நிழல் ஆட்சியை வந்து காங்கிரஸ் கட்சி தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்தாலும் கூட உங்க குடிமி எங்க கையில எப்பவுமே இருக்கும் பாருங்க அப்படின்றதுக்கான விஷயங்களை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. இத தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேக் டோர்ல நடந்துகிட்டு இருக்கு. இது ஒருவேளை இப்படி நடக்கும் பட்சத்துல அந்த அதிகார மோதல் அப்படின்றது நிச்சயமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெடிக்க தொடங்கும். அது ஒரு பெரிய டிசாஸ்டரா இருக்கும் அப்படின்னா அதுல மாற்று கருத்துல. உங்களுக்கு என்ன தோணுது? காங்கிரஸ் கட்சியுடைய இந்த செயல்களை ராஜதந்திரம்னு பாக்குறீங்களா, இல்ல குறுக்கு வழியில இவங்க அதை பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல காங்கிரஸ் கட்சி கிட்ட இந்த அதிகார மையங்களை தாவேக்கா விட்டு கொடுத்துரும்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இது மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.